Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 948 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம கோமரசக்கியும் ஜோரோவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல மூஞ்ச காட்டாம போயிட்டு இருக்காங்க. இது கூட பரவாயில்ல, மூஞ்ச மறைக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாலே ஒரு கெட்டப், அதான் என்னால தாங்கிக்க முடியல. சோ அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒருத்தன் புல்லாங்குழல் ஒண்ணு வாச்சிட்டு வருவான். அட அவ்வளவு இடம் இருக்கு, அந்த பக்கமா போக வேண்டியதானே. கரெக்டா நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சென்ட்ரல தான் பூந்து போவான். ஜோரோ எப்பவுமே அலர்ட் ஆக மாட்டான். ஏதாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அலர்ட் ஆவான். ஆப்பனன்ட் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு அவனால ஃபீல் பண்ண முடியுது. அதனால கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா நின்றுட்டு இருப்பான். அட பின்னாடி போற வரைக்கும் சும்மா தான் இருந்திருப்பான். போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சின்ன ஊசியை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஜோரோ அசால்ட்டா தட்டி விட்டுருவான். அப்புறம் என்ன சண்டை தான். என்ன சண்டை ஸ்டார்ட் ஆகக்குள்ளேயே புசுக்குன்னு மறைஞ்சிட்டான். நிஞ்சா இல்ல, அதான் வித்தையெல்லாம் காட்டுறானுங்க. ஒருவேளை இவன் ஃபுக்ரோகுஜி ஆளா இருப்பானோன்னு கொமரசுகிக்கு டவுட். ஏன்னா அவன் கண்டிப்பா இவங்களை விட மாட்டான். ஃபாலோ பண்ணி ஆளுகளை அனுப்பிக்கிட்டே தான் இருப்பான். என்ன ஆனாலும் ஜோரோக்கு கவலை இல்லைன்னு வைங்க. எவன் வந்தாலும் இந்த கத்தியை வச்சு தாண்டா வெல்கம் பண்ணுவேன்பான். சரி, இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி ஒனிகஷிமாவை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே குயினோட கப்பல் ஒரு வழியா வந்துருச்சு. இங்க பிக் பாம் பாத்தீங்கன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவகிட்ட எந்த ஒரு அசையும் இல்ல, செத்து போன மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கா. என்ன மயக்க மருந்து போட்டிருக்கானுங்களே, எப்படி எந்திரிப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. இனி கைடோ கிட்ட மட்டும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் ஓவர் பில்டப். தலைவா, அனிமல்ஸுக்கு போற மயக்க மருந்த 100 டோஸ் கொடுத்துருக்கோம், அசைய முடியாது, இன்னும் 30 நாளைக்கு அவ தூங்கினாலும் தூங்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சின்ன சத்தம் கேட்டு பொசுக்குன்னு எந்திரிச்சிருவா. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். கண்ணு முழிச்சவ எந்திரிக்க ட்ரை பண்ணுவா, முடியல. ஏண்டா ஒருத்தி உங்க ஏரியாக்கு வந்திருக்கான்னா இப்படித்தான் பண்ணுவீங்களா, ஒய்யாலைகளான்னு பயங்கரமா கடுப்பாவா. இவன் வந்துட்டு சும்மாவா இருந்தா பூந்து விளையாட்டால, அது மட்டும் தப்பு இல்ல. இதுல வேற குயினை கூப்பிட்டு, டேய் அண்டா சைஸ் குண்டாவாயா, போடா போய் எனக்கு ரெட் பீன் சூப்பை கொண்டு வா, பசிக்குது, வந்ததுல இருந்து ஒன்னும் சாப்பிடலாம்பா. அப்ப என்ன பண்ணும், நீ பேசாம இப்படியே இருந்தீங்கன்னா உனக்கு நிறைய சூப்பு தருவேன்னு சொல்லி ஏமாத்தி விட்டுறணும். அதை விட்டுட்டு அந்த ரெட் பீன் சூப்பு என்னோடது, அதுக்கு உனக்கு நான் தரணும், அதெல்லாம் தர முடியாதும்பா. அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு அவன் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவான். நல்ல வேலை சங்கிலியை பிச்சுட்டு வராம இருந்தாலே. அப்படியே கட் பண்ணி உடவுல இருக்க இவாக்குவேஷன் லேபர் கேம்ப காட்டுறாங்க. அங்க லூஃபி மத்தவங்க எல்லாம் பயங்கரமா போச கொடுத்து சண்டைக்கு ரெடியா நின்னாங்கல்ல. வார்டனு வழக்கம் போல அவங்கள விடாதீங்களே, வெட்டி கொல்லுங்களே அப்படின்ட்டு ஆர்டர் போடுவான். ஆனா வந்தவனுங்க எல்லாம் நல்லா அடி வாங்குவானுங்க. இப்ப என்ன, அந்த அஃபெக்ட் ஆகிற வைரஸ் வச்சிருக்கானுங்க பாத்தீங்களா, அதை வச்சு லூஃபியை சுட்டு தள்ளிலான்ட்டு சுடுவானா. பார்த்தா அவனுக்கு முன்னாடி இருக்கவன் மேல போய் புல்லட் போடும். இதை பூரா பாசிபிள் பார்த்தா பைய கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள சட்டுன்னு எஸ்கேப் ஆயிருக்கான். அதை அவங்களால பார்க்க கூட முடியல. உடனே அந்த வைஸ் வார்டன் என்ன பண்ணுவான், இவங்களை இப்படியே விடக்கூடாது, எல்லாத்தையும் கண்டமேனிக்கு சுடுங்க, எல்லாம் சாகட்டும், இப்படி எய்ம் வச்சு சுட்டுட்டு இருந்தோம்னா இதான் நிலைமை அப்படின்ட்டு அந்த ஜெயில் கைதிங்க எல்லாத்தையுமே கண்டமேனிக்கு சுட ஆரம்பிச்சிருவான். அடுத்தடுத்து எல்லாரோட பாடியுமே அஃபெக்ட் ஆகிட்டே வருது. ஆல்ரெடி வேலை வாங்கி குடும்பப்படுத்திட்டு இருக்கான். சோறும் ஒழுங்கா போறது இல்ல, பசியில இருக்காங்க. அவங்களை இவ்வளவு குடும்பப்படுத்துறியடா அறிவு கட்டவனேன்னு வண்டியா திட்டுவான். சாப்பருக்கே வெறியாவும். பின்ன டைரக்டா வந்து சண்டை போட துப்பு இல்லாம இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்றானுங்கல்ல, உன்னை பொலக்காம விட மாட்டோம்டான்னு லூஃபியும் சாப்பரும் அட்டாக் பண்ண கிளம்புவாங்க. ஆனா அவனை காப்பாத்துறதுக்காகவே ஒரு கூட்டம் இடையில வந்து நிக்கும். எத்தனை பேர் இருந்தா என்னடா, எவன் வந்தாலும் சரி அடிதான்னு சொல்லி மிதிச்சு தள்ளிட்டு போயினே இருப்பாங்க. இவ்வளவு நேரமா நம்ம தாத்தா அப்படியே பயந்து நடிக்கிட்டு இருந்தாருல, இப்போ ஒரு கத்தி கிடைச்ச உடனே சும்மா வளைச்சு கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காரு. எப்படியே எல்லாம் முரட்டுத்தனமான சண்டை. அவங்க ஸ்டைல சும்மா போலந்து கட்டுவாங்க. அலியும் கவமட்சுவோட அட்டாக் எல்லாம் தனியா தெரியும். ஏன்னா அவன் அட்டாக் பண்ணாலே எல்லாம் ஒரு 100 மீட்டருக்கு பறந்துடுறானுங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது அவனோட அட்டாக் எல்லாம். ரைசோ நிஞ்சாங்கிறதுனால பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பொலந்து கட்டிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா யூஸ்டஸ் கிட்டுக்கும் கில்லருக்கும் நல்ல வேலை ஒன்னும் ஆகல. இப்ப என்ன, அவன் கையில அந்த சீப்ரிசம் ஸ்டோன் ஹேண்ட் கஃப் இருக்குது. என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா சாவி வந்து விழும். எல்லாம் நம்ம ரைசோ தான் கொடுப்பான். நீ லூஃபியோட ஃப்ரெண்டு தானே, அந்த சாவில ஏதோ ஒண்ணுதான் அந்த லாக்குக்கு பொருந்தும், அதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிக்க அப்படின்னு எது ஃப்ரெண்டானு கடுப்பாவான். அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள அவன் பாட்டு கிளம்பிடுவான். சரி, இப்ப சாவி கிடைச்சிருச்சு, ஆனா அவனால கழட்ட முடியாது. பின்னாடி இருந்துதான் யாராச்சும் கழட்டி விடணும். அவன் கில்லரை கூப்பிட்டு, டேய் ஹெல்ப் பண்றான், உனக்கு என்ன சிரிச்சுக்கிட்டே சாகணும்னு ஆசையா, நான் யாரு என்னன்னு இன்னுமா தெரியல, சட்டு புட்டுன்னு எந்திரிச்சு என் கை வழங்க கழட்டி விடு கில்லர், டைம் வேஸ்ட் பண்ணாத, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு அவன் க்ரூ மெம்பர்ஸை பத்தி தான் யோசிச்சு பார்ப்பான். இங்க கில்லர் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே முறைப்பான். ஏன் அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அண்ட் அவன் டெவில் ஃப்ரூட்டை மட்டும் தானே சாப்பிட்டான், எதுவுமே அவனுக்கு மறந்து போயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே எஸ்கேப் ஆயிடுவானுங்கன்னு வைங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு எஸ்கேப் ஆகி லூஃபி கூட நின்று சண்டை போறானுங்களா, இல்ல போகடா வெண்ணைகளான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலையை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்களான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.